சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நம்முடைய வீட்டில் உணவுப் பொருட்கள் வீணாகுது, சமைச்ச சாப்பாடை சாப்பிட்றதுக்கு கூட முடிய மாட்டேங்குது, சாப்பிட்றோம் ஆனால் நிம்மதியாக சாப்பிட முடிய மாட்டேங்குது, ஏதாவது ஒரு வேலை வருது இல்லையா, அவசர அவசரமாக சாப்பிட வேண்டியதாக இருக்குது, ஆஃபீஸில் கூட நிம்மதியாக அந்த சாப்பாடு ஒரு 4 வாய் சாப்பிட முடிய மாட்டேங்குது, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு வேலை வருது. இப்படி நாம் சமைச்ச சாப்பாடு அப்படிங்கிறத சாப்பிட முடியலை அப்படின்னு சொன்னாலோ, இல்லை நமக்கு வீட்டில் சமைக்கிறதுக்கான சூழலே சரியாக வரமாட்டேங்குது, ஏதோ அவசர அவசரமாக சமையல் பண்ணி சாப்பிட்டு போகிறோம், நிம்மதியாக ஆற அமர நமக்கு தேவையானது, குழந்தைகளுக்கு பிடிச்சது, கணவருக்கு பிடிச்சது, நமக்கு பிடிச்சதுன்னு செஞ்சு சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னாலோ, இல்லை கோயிலுக்கு ஒரு 4 வாரமாக நானும் நினச்சிட்டு இருக்கேம்மா, ஒரு தயிர் சாதமாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு முடிய மாட்டேங்குது, ஒரு சுண்டல் செஞ்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. இப்படி அன்னதானம் செய்யறதுக்கு கூட தடைகளாக இருக்குது. வீட்டில் மொத்தத்தில் மளிகை சாமான் அப்படிங்கிறது கெட்டு போகுது, புழு பூச்சி வண்டு இதெல்லாம் வந்துடுது. அந்த உணவை நாம் தானமாக கொடுக்கறது அப்படின்றத காட்டிலும் தானே வந்து சாப்பிட்டு நமக்கு உபயோகம் இல்லாமல் ஆயிடுது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. முக்கியமாக காலையில் நாம் இந்த அரிசி மாவு கோலம் போடுறோம் பார்த்தீங்களா, அதுவே மிகப்பெரிய ஒரு தானம். நான் நிறைய பேருக்கு சொல்றது, அரிசி மாவும் கோலமாவும் கலந்து போடுங்க அப்படின்னு. கோலமாவு ஏன் கலக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த அரிசி மாவு அப்படிங்கிறது தண்ணி பட்டால் கால் வழுக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் இந்த டைல்ஸு மார்பிள்ஸ் இதெல்லாம் வந்து வெளியில் போட்டிருப்பீங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னா அங்கே டைல்ஸ் இருக்கும், இல்லை மார்பிள்ஸ் இருக்கும். நம்ம கோலம் போட்டுருவோம். ஆனால் யாராவது நடக்கும்போது குழந்தைங்களோ பெரியவங்களோ வயசானவங்க யாரோ நடக்கும்போது, ஏன் நாமளே கூட அவசரமாக ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா வழிக்கிறோம். அதனால் நான் என்ன சொல்லுவேன், கோலமாவும் அரிசி மாவும் கலந்து போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்படி இந்த தானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியங்க. காலையில் அரிசி மாவு கோலம் போட்டுட்டீங்கனாலே நீங்கள் பெருசாக அன்னதானமே பண்ண வேண்டாம். அதுக்காக அன்னதானம் பண்ண வேண்டாம் நான் சொல்லலை. நேரம் இல்லாமல் இருக்குது இல்லையா, ஆஃபீஸ் போகிறோம், இதோட நைட்டு வரோம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு. அந்த ஞாயிற்றுக்கிழமையும் வீட்டில் துணி துவைக்க, வீட்டை சுத்தம் பண்ண, சமைக்க, சாப்பிட, உட்காந்து அரட்டடிக்க இப்படியே நேரம் போயிடுது. சாயந்தரம் அக்கடான்னு எங்கன்னா உட்காந்தோம்னா கொஞ்சம் நேரம் டிவியை பார்க்கலாம், இல்லை நம்ம ஏதாவது ஒரு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்படி நமக்கு அன்னதானத்துக்கு கூட நேரம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும்போது, நமக்கு கடவுள் படியளக்கக்கூடிய அந்த தானியங்கள் அப்படிங்கிறத நாம் முறையாக பயன்படுத்துகிறோமா இல்லையா. தானியங்கள் அப்படின்னும் போது அரிசி, பருப்பு, மிளகா, தனியா எல்லாம் அதில் அடக்கும். ஆக நமக்கு பெருசாக அன்னதானம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாலும் காலையில் அரிசி மாவால் கோலம். இன்னொன்று, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கோயில்களுக்கு அரிசியாகவோ பருப்பாகவோ உப்பாகவோ இல்லை மளிகை பொருட்களாகவோ நாம் வாங்கி தர்றது. மிக முக்கியமாக இந்த பறவைகளுக்கு அதனுடைய பசியை போக்கணும், இந்த சின்ன சின்ன ஜீவராசிகளுக்கு அதனுடைய பசியை போக்கணும். இதெல்லாமும் நம்மளுடைய கடமைகள் தான். மகாபெரியவர் சொல்வார், ஒரு கை அரிசி நொய் இல்லையா, ஒரு கை ரவை கொண்டு போயிட்டு எறும்பு புத்தில் போட்டினா 1000 பேருக்கு 1,00,000 பேருக்கு அன்னதானம் செஞ்ச புண்ணியம் ஒன்று வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு பாட்டி மகா பெரியவர்கிட்ட போய் சொன்னாங்களாம், நீங்களும் சொல்கிறீங்க அன்னதானம் பண்ணுன்னு சொல்கிறீங்க, என்னால் அந்த அளவுக்குலாம் ஒரு 10 பேர் கூப்பிட்டு என்னால் சாப்பாடு போட முடியாது அப்படின்னு ஒரு பெரிய வயசான ஒரு கிழவி போய் சொன்னாலாம். அதுக்கு மகா சுவாமிகள் சொன்னாலாம், நீ ஏன் அவ்வளோ சிரமப்படுற, ஒரு கை அரிசி ரவை எடுத்துக்கோ, அதை எறும்பு புத்தில் கொண்டு போய் போடு, அது போதும் அப்படின்னாராம். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும்பொழுதே நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்ச அந்த காலத்தில் நமக்கு எல்லாமே இருக்கும்பொழுது செய்யறதுக்கு சிலருக்கு மனசு வர மாட்டேங்குது இல்லையா, செய்யணும்னு நினைச்சாலும் அதற்கு நேரம் காலம் நமக்கு கூடி வர மாட்டேங்குது இல்லையா. இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே போல் வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.